பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை எஸ்ஐயா 45 அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும் சொல்லுகிறது பாருங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்திலே கேளுங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய, உங்களை உருவாக்கினவர், நம்மை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாயின் கருவிலே ஒவ்வொருவரையும் உருவாக்கினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்து என் கரங்களின் கிரியைகளுக்கு குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய வரும் காரியங்கள், உங்களுடைய குடும்பத்தில் என்ன வரும் காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து வரும் காரியங்கள் என்ன, உங்களை குறித்து வரும் காரியங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலில் வரும் காரியங்கள், வேலை ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில், எல்லா காரியத்தை குறித்து, உங்களுடைய குடும்ப காரியங்களை குறித்து வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதுப்பா, என் குடும்ப காரியம் இப்படி இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய வருமானங்கள் இப்படி இருக்கிறது, பற்றாக்குறை எல்லாம் இருக்கிறது, ஆனால் வரும் காரியங்களை குறித்து உங்களோட கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் ஐயா என்று சொல்லி கட்டளையிட்டு செபிக்கும் பொழுது வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில், இயேசுக்கிட்ட கட்டளையிடுங்க. ஒரு மனிதர்கிட்ட போய் வருங்காரியங்களை குறித்து கேட்காதீங்க, ஜோசியக்காரனை குறித்து வருங்காரியங்களை குறித்து கேட்காதீங்க. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும் காரியங்களை குறித்து நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களிடத்தில் பேசுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காரியங்களை குறித்தும் அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளில் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் பூமியை உண்டு பண்ணின நானே, அல்லேலூயா, அதன் மேல் இருக்கிற, அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன். இப்போ நான் நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளில் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். அவருடைய கரங்களினால் ஆகாதது ஒன்றுமே இல்லைங்க. அந்த சராசரங்களையும் அவர் உண்டாக்கின தேவன். நீங்கள் வருங்காரியங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேளுங்க. எந்த மனிதரிடத்திலும் போகாதீங்க. தேவனிடத்தில் கேட்கும் பொழுது வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரம். நேற்றும் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்று தரும் தேவன். பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.